தம்பி 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 சிகரெட் கீழே போடுங்க தம்பி. இந்த அபார்ட்மெண்ட்ல சட்டப்படி குற்றம் இது. கீழே போடுங்க. ஏங்க வெளியே வந்து தானே பிடிக்கிறேன். செக்ரட்டரி பார்த்தா ஏன் வேலை போயிருப்பா. ஏய் சிங்காரம், ஆரேவன் உட்கார்ந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் ராஸ்கல், யாரா நீ? பொறுக்கி, ஸ்கவுண்டர், இடியட், நான்சென்ஸ், கண்ட்ரி ப்ரூட். ஐயோ, இந்த அபார்ட்மெண்ட்ல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? யோ லூசாயா நீ? எதுக்கு இப்ப கழுத மாதிரி கத்துற? இது என்ன என்ன கழுதன்றியா? டேய் டா வரேன்டா. நான் வந்து போனே என்ன பண்றேன் பார். டா வந்துட்டடா. எங்க போறீங்க? அது கீழே ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படின்னு கேட்டா என்ன கழுதைன்னு சொல்றாமா? ரியலி? அவனுக்கு எப்படி தெரியும்? ஏய் மிண்டட் இருக்கா? வந்து உன்னை சவுட்டி களையும். ஏய் வரேன்டா. தம்பி என்ன தம்பி, அந்த ஆளு ஒரு கோக்கு மாக்கான ஆளு. அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே தம்பி. மாட்டணும்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் பேசியே கொண்டுருவான். போயிருப்பா நீயே. நான் எதுக்கு போகணும்? என் அக்கா இங்க வாக்கப்பட்டு வந்திருக்கா. நான் அவங்க கூட தான் வந்திருக்கேன். ஓ சந்தோஷோட மச்சானா? சரிதான். அப்பா நில்லுங்கப்பா. எந்த மோளே? சொன்னா கேளுங்கப்பா. ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? அவன் காசுல அவன் தம் அடிக்கிறான், உங்களுக்கு எங்க வலிக்குது? அது அங்கனே அல்லே மோளே. இது நம்மளுடைய சொந்த அபார்ட்மெண்ட். I am the secretary of this apartment, you know? ஐநா பொது செயலாளர் கூட இவ்ளோ அகம்பாவமா சொல்லி இருக்க மாட்டார். மிண்டாது இருக்கான். Shut up. లక్ష్మి, టమాటో మీ ఇంట్లోది చాలా టేస్ట్ గా ఉంది. ఏంటి உங்க மாமனாருக்கு கல்யாண விருந்து இட்லி தானா? இதையாவது சாப்பிட்டா பரவாயில்ல பரிமளாக்கா. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. பரிமளாக்கா, நீங்க ஏதாவது அது இதுன்னு பேசிடாதீங்க. பேச மாட்டேன். நான் இப்ப போயிட்டு அப்புறமா வரேன். నాకు ఇడ్లీలు దాచిపెట్టు, 10 ఇడ్లీలు. ఓకే 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 ఓకే. போயிருங்க தம்பி, நான் அவர்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன். பாவம், நீங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றீங்க. எதுக்கு தம்பி அவர்கிட்ட வம்பு? சொல்லி வைங்க அந்த ஆள்கிட்ட. இப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கலீஜ் ஆயிடுவாரு. கலீஜா? ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்கா, இப்படி பேசுறான். சார் சார் அவன் ஓடிட்டா சார். எவட அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் அவனுக்கு தெரியல சார். உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னேன், ஆனா அதையும் கேட்காம புடிச்சான். அப்புறம் நான் உங்க பேரை சொன்னேன்னு ஓடிட்டா சார். எந்த பக்கம்? இப்படிதான் சார். இந்த பக்கம் தான் போனானா? ஆமா சார். ஒரு ஆளு தெரியுதுல்ல, அப்படியே கேட்ச் பண்ண வேண்டியதானே? ஐயோ, கேட்ச் பண்ணி பிடிக்கலாம் தான் சார் போனேன். மாயமா மறைஞ்சிட்டா சார். ராஸ்கல், என்னையும் சொல்றீங்களா? மிண்டாதிரி. அத்தை, நீங்க ஹரிகிருஷ்ணனோட ஃபேனா? ஆமா, அவர் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட, எனக்கும் அவர் ப்ரோக்ராம்னா ரொம்ப இஷ்டம் சம்பந்தி. அப்படியா? ஆமா. என்ன ஒண்ணு, அவரு சமைக்கிறதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கே தவிர நான் சமைச்சா சரியா வரமாட்டேங்குது சம்பந்தி. எனக்கு கரெக்டா வரும். ஓ, அந்த மனுஷன் எப்படி ரசிச்சு ருசிச்சு சமைக்கிறார் பாத்தீங்களா? ஆமா, அவரை மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளே இல்ல சம்பந்தி. அது என்னமோ உண்மைதான் சம்பந்தி. போன வாரம் மீந்து போன அரிசி உப்புமாவை வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாரே, அந்த ப்ரோக்ராம பாத்தீங்களா? பாத்தேனே. அவர் ப்ரோக்ராம் நான் ஒண்ணு விட மாட்டேன். பாத்தீங்களா? கொண்டு போய் கொடுத்த இட்லிய தாத்தா சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இவங்க மீந்து போன இட்லி உப்புமாவை வச்சு ஆட்சிய கவுக்கிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 1000 சொல்லுங்க, ஹரிகிருஷ்ணனை பத்தி பேச்சு வந்தாலே எங்க அத்தை முகத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பல்ப் எரியுது பாத்தீங்களா? அங்க வைக்கிறான்
ஆண்டவன் ஒரு செக்கு. ம், சாப்பிடலையாமா? டிஃபன் கொண்டு போய் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. தொட கூட இல்ல. பாரு, ஆறியே போச்சு. இருமா, நான் வரேன். இரு, இப்ப எதுவும் பேச வேண்டாம், சரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தியம்மா. அப்ப நான் கிளம்புறேன். என் பொண்ணு வாக்கப்பட்டு வந்த இடம் என் வீட்டை விட நல்ல இடம்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சம்பந்தி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சந்தோஷ், வா. பேசிட்டு இரு. சரிம்மா. உட்காருங்க. தெரியலன்னா விட வா. எப்படியோ நினைச்ச மாதிரியே நடத்திட்ட. உட்காருங்க ஆண்டி, உட்காருங்க. இருக்கட்டும் பரவாயில்ல மாப்ள. மாப்ள. ஆமா பவித்ரா, ம், உனக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்ட. அவனை கண் கலங்காம பாத்துக்குமா. ம், ம், ம். கரெக்டா பேசுறீங்க அங்கிள். பவி, கேட்டுக்கோ. ம். மாப்ள, அவ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். வாய் கொஞ்சம் லொடலொடன்னு பேசுவாளே தவிர மத்தபடி நல்ல பொண்ணுதான். அத்தை, நாங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அப்புறம் தான் லவ்வர்ஸா மாறணும். நீங்க எனக்கு சொல்லவே வேணாம். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமா மாப்பிள்ளை இவ்வளவு கல்யாணம் பண்ணீங்க? ராகவன், உத வாங்க போற நீ. ம், சம்மந்தி கிட்ட கொடு. சரி. மாமாக்கு கொடு. இந்தாங்க அக்கா. அத்தைக்கு. சரிம்மா. அத்தை, ம். ஓ மச்சானுக்கு. ம், ஏய் மச்சான், இந்தாடா. இந்தாங்க, இதுல போட்டுக்குங்க. எதுக்கு சம்பந்தி இதெல்லாம் எங்களுக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். பெத்தவங்களா லட்சணமா நாங்க ஒரு 10 காசு கூட செலவு பண்ணல. நீங்க என்னடான்னா எங்களுக்கு gift எல்லாம் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் தானே. என்னப்பா ராகவன் இது? 2 ஃபேமிலிக்கும் எவ்வளவு மிச்சம் புடிச்சு கொடுத்திருக்கேன் பாரு. ஆமா ஆமா, சேர்த்து வச்சு என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுங்கப்பா. தொலைச்சு போடுவேன் சொல்லிட்டேன். குட்டி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏய், வா. அதான் காலையில விழுந்தோம்ல, இப்ப எதுக்கு ரிப்பீட்? ஏய், பவித்ரா, மாப்பிள்ளையே சொல்றாருல, ஒரு சான்ஸ் விடுமா. வா. சரி. குடு, தட்ட குடு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல சம்பந்தி. பவித்ரா கொஞ்சம் ஸ்பீடு தான். எல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்குறோம். ஆனா மண்டையில கொஞ்சம் ஏறல. என் புள்ளைக்கு ஏத்தவளா இருப்பான்னு கோயில்ல அவளை பார்த்தப்பவே என்னோட மனசுல பட்டுடுச்சு. இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. என்ன ஒண்ணு, உங்க மாமனார் கோவம் தான் இன்னும் தனியல. சம்பந்தி, ஆ? வேணா நேரா போய் அவர் காலில் விழுந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவர் அப்படிதான். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதுக்கு இல்ல, நீங்க காலையில செஞ்சு கொடுத்த இட்லி கூட சாப்பிடலன்னா கொஞ்சம் அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. லஞ்ச் டைம்ல இட்லி கொடுத்தா காண்டா இருப்பாருல்ல. ம்? டோன்ட் வரி ராகவன், மத்தியானம் நான் சமைச்சு அசத்திடுறேன். ம்? ம். இத பாரு, ம்? பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. மாப்ள, நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும். அப்போ கிளம்பட்டுமா சம்பந்தி? வர சம்பந்தி. சரிங்க. பவித்ரா வரட்டுமா? இந்த பாரு பவித்ரா, எங்களை கலங்க வேணாம்னு சொல்லிட்டு நீ அழலாமா? தைரியமா இரு. ம். வரோம். நிம்மதியா போயிட்டு வாங்க. இனிமே பவித்ரா என்னோட மருமக இல்ல, மக. அப்போ சந்தோஷ் ஆ? இருக்கட்டும், நம்ம மாப்பிள்ளை இனிமே அவங்க வீட்டு மாப்பிள்ளை இருந்துட்டு போட்டோம். வர சம்பந்தி. ஆ, சரிங்க. அம்மா, நான் விட்டுட்டு வந்துடுறேம்மா. ம். வாங்க மாமா. வா வைதேகி. பை ஆண்டி. ஆ. சை, வர வர இந்த அபார்ட்மெண்ட்ல யாரும் ஒழுங்கு இல்ல. எல்லாரும் மோசம், எல்லாருமே மோசம்.
குப்பையை கொண்டு வந்து ரோட்ல கொட்டுறான், நின்ன இடத்துலயே எச்சி துப்புறான். விடிஞ்சு எந்திரிச்சு போய் மாடியில பார்த்தா டெய்லி 2 பீர் பாட்டில் கிடக்குது. அப்படி எந்த மொடா குடிய இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இது 10 பேர் குடியிருக்கிற இடமா இல்ல டிஸ்கோ கிளப்பா? காலேஜுக்கு கரெக்டா போறியா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். ஆரேனது அங்கிள். இவங்கெல்லாம் ஆரான்னு விളിச்சு നിങ്ങളുടെ ரிலேட்டிவா? ஆமா அங்கிள், இவன் என்னோட பிரதர் இன்லா, பேரு அருண். இவர் என்னோட மாமனார் அண்ட் மாமியார். வணக்கம். எது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆன மாதிரி தான். திஸ் இஸ் டூ மச் சந்தோஷ். ஐ அம் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ். ஒரு மரியாதைக்கு கூட எந்த இடத்துல நீ பறையாம பற்றில்ல. சாரி அங்கிள், இப்ப திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி இன்னைக்கு மார்னிங் தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தது. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, விஷ் பண்ணிருங்க. மாப்பிள மாமா, சீக்கிரமா ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணுங்க. அதை நீங்க தான் சொல்லி என் பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் பண்ணணும். மாமா எப்படி மாமா கன்வின்ஸ் பண்றது? கல்யாண செலவு அவாய்ட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னவ ரிசப்ஷனுக்கு மட்டும் ஒத்துக்குவாளா? அப்ப சரி, நீ வா. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ அவாய்ட் பண்றது தப்பு இல்ல, ஆனா கல்யாண செலவு பண்றது தப்பு இல்ல. எந்த லாஜிக் இது சந்தோஷ்? அங்கிள் டோன்ட் வரி அங்கிள், ரிசப்ஷன் வச்சு சாப்பாடு போடாட்டியும் உங்களுக்கு ரகசியமா 2 பீர் வாங்கி கொடுத்துறேன். எப்பவும் போல மொட்டை மாடிக்கு போய் கல்ப் அடிச்சு மட்டையாயிடுங்க. ஹாப்பி? அட பாவி, நான் மொட்டை மாடியில பீர் அடிக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? குருவாயூரப்பா. அப்ப வர மாப்பிள. அப்ப சரி மாமா, பாத்து. என் பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அவ எங்களை வழி அனுப்ப கூட வெளியே வரல. ஒரே ஊர்ல தானே இருக்கீங்க அத்த, நினைச்ச உடனே வர போறீங்க. இல்லனாலும் வாட்ஸ்அப் வீடியோ கால் இருக்கே. எக்ஸாக்ட்லி, உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஃப்ரீயா விடுங்க மச்சான். எங்க அக்காவை கட்டிக்கிட்டு ஹாப்பியா இருங்கன்னு சொல்ல கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல, ஹாப்பியா இருங்க. ஓகே மச்சான், வர மாப்பிள. வர மாப்ள. ஏண்டா, இந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். யாராவது ஒருத்தனாவது என்கிட்ட சொன்னீங்களா? சம்பந்தப்பட்டவன் சொல்லாம இருந்திருக்கலாம். நீ இந்த பிளாட் வாட்ச்மேன் தானே, உனக்கு கூட சொல்லணும்னு தோணல? அட நீங்க ஒண்ணு சார், எனக்கே அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே விஷயமே தெரியும். நேரா போய் லட்சுமி அம்மாட்ட நானே விசாரிச்சனே. எந்த விசாரிச்சு? புள்ளை கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல, என்னைய கூப்பிடலன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? அட நீங்க வேற, அவங்களுக்கு நேத்து மத்தியானம் தான் விஷயமே தெரியுமாமா. இதுல நீங்க வேற. This generation is too fast and too worst. I cannot believe this. Nonsense. இருங்க இருங்க, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். இல்லம்மா, அவரு என்ன தவிர வேற யார் சமைச்சாலும் சாப்பிட மாட்டாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. மனுஷனுக்கு பசின்னு வந்தா ருசி கூட மறந்துடும். இதெல்லாம் பேசிக் சென்ஸ். இன்னைக்கு பாருங்க நான் எப்படி சமைச்சு அசத்துறேன்னு. ஆமா, காய்கறி எல்லாம் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அது சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எது அத்தை? தாத்தாக்கு பிடிச்சத நீங்க சொல்லுங்க, நான் செய்றேன். பட் என்னோட சந்தோஷத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை நான் சமைச்சே தீருவேன். அப்படின்னு ஒண்ணு இல்லையம்மா. ஒண்ணுமே இல்லையா? அப்பாக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், சந்தோஷ்க்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு விஷ், உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் எதுவுமே இல்லையா? அப்படியே பழகிட்டேன், அப்படியே இருந்துடுறேனே.
என்னத்தான் மருமக அவளும் அவ வாயும் ഡബ്ബാല വാകുത്തോന്തി. അതെന്നാ പരിമള ഇങ്ങനെ പറയുന്നേ? അവളെ നോക്കறதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா. எனக்கு என்னவோ இவ வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி கை ஓங்கிடுமோன்னு தோணுது. அப்படிலாம் இல்ல, பொண்ணு தெளிவா இருக்கா. that's all. மத்தபடி அந்த குடும்பத்துக்கு ஓ ஷிட். வரட்டும் வரட்டும். என்ன புது மருமகளே, இந்த அபார்ட்மெண்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. చాలా అందంగా ఉన్నావు, లక్షణமா இருக்க. தேங்க்ஸ். அப்படியா சொல்றீங்க? ஆக்சுவலி நம்ம சந்தோஷ் ரொம்ப ஹேண்ட்ஸம். அவனோட அழகுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்ல. சோ சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு யூ வில் பி வெரி லக்கி. உண்மைதான். ஏன்னா உங்களை விட சந்தோஷ பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆஹா, சந்தோஷ பத்தி எல்லாம் தெரியும், ஃபைன். பட் லக்ஷ்மி பத்தி, தாத்தாவை பத்தி ஏதாவது தெரியுமா? லக்ஷ்மி ரொம்ப துரதிருஷ்டசாலி. பாவம், கல்யாணம் ஒரு வருஷத்துலயே கழுத்துல இருந்த தாலி இறங்கிடுச்சா? அப்புறம் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அவங்களால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. அவங்கதான் இப்படின்னா தாத்தா அதுக்கும் மேல வெரி வெரி அன்லக்கி. அது விளங்காத குடும்பம். ஆமா, இப்ப எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட தேவையில்லாததா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, அவங்க பேசட்டும், நீங்க பேசுங்க. இப்ப என்ன இப்போ? அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு புதுசா வாழ வந்திருக்கா. சோ 4 நல்ல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே, ரைட்? அதுக்காக ஒரு குடும்பத்தை பத்தி தப்பா பேசக்கூடாதுல்ல? இங்க யாரும் யார பத்தியும் தப்பாய் പറഞ്ഞിട്ടില്ല. நடந்துகிட்டு இருக்கிற உண்மையை பத்தி தானே பரையறது. லுக் ஹியர், உன் பேரு பவித்ரா, ரைட்? இங்க பாரு பவித்ரா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த குடும்பத்துல வாழ்ந்தா உன்னால சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழவே முடியாது. யா, பிகாஸ் அந்த தாத்தா தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்வாரு. அதுவும் இல்லாம லக்ஷ்மிக்கு வேற அந்த அளவுக்கு அறிவு கிடையாதா? அதான். நீங்க 2 பேரும் சின்ன ஜெல்சுங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பீங்க. சோ பவித்ரா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும்னா 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, தனி குடித்தனம். யா மேன், தனியா போய் சந்தோஷமா வாழுங்க. இல்லையா இந்த பெருசுங்க 2ஐயும் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திலயோ இல்ல ஒரு முதியோர் இல்லத்திலயோ தள்ளி விட்டுட்டு உங்க வாழ்க்கைய ஹாப்பியா கொண்டாடுங்க.